இவங்க யூபிஎஸ் ஆனில் தான் இருக்குது. நிறைய பேர் அந்த அம்மா கிரைண்டர் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பின்னாடியெல்லாம் ஒயர் தெரியுதுன்னு. இப்போ பாருங்கள் யூபிஎஸ்லேயே தான் ஃபேன் ஓடிட்டுருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எங்கேயுமே சைக்கிளை சுற்றி எங்கேயுமே ஒயரே இல்லை, யூபிஎஸ்சில் தான் ஓடிட்டுருக்குது, பார்த்துக்கோங்க. பாருங்கள் பின்னாடி தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்தமாரி சைக்கிள் என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த சைக்கிளில் இருக்க வீலை கழட்டிக்கணும். அதுக்கு வந்து சைடில் இருக்க கிளாம்பு ஸ்டாண்டு எல்லாத்தையும் கழட்டிக்கங்க. கழட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 2 சைடும் கழட்டணும். 2 சைடும் ஸ்பேனர் யூஸ் பண்ணி கழட்டிடுங்க. சில்ட்ரன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெரியவங்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல மாட்டேன். இது ஜஸ்ட் அவேர்னஸ்க்காக தான் இந்த அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கிட்டேன். கழட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி முடிச்சுருங்க. இப்போ ஸ்க்ரூவெல்லாம் 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு ஸ்டாண்டெல்லாம் கழட்டி முடிச்சதுக்கப்புறம் வீல் மட்டும் தனியாக வந்துடும். வீல் தனியாக வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. அது இருந்தால் தான் நம்ம வீலையே ரன் ஆகிறதுக்கு பண்ண முடியும். இது எதில் இருக்கணும், இதுக்கு முன்னாடி அம்மா கிரைண்டர் வீடியோ போட்டிருந்தேன். அந்த கிரைண்டரை கழட்டின அந்த மோட்டரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எலக்ட்ரிக் சைக்கிள். அந்த கிரைண்டரில் இருக்கிற வீல் தான் இது. அந்த கிரைண்டரில் அந்த கிரைண்டர் சுற்றுறதுக்கான வீல் தான் உள்ளே இருக்கும். உங்கள் வீட்டில் பழைய கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்காங்க இந்த வீலு. இதுக்கு முன்னாடி வீடியோவிலே எடுத்துக்கிட்டேன், அதை வச்சு இப்போ இந்த இதில் செய்ய போகிறோம். இப்போ இந்த வீலில் சைடில் நான் ஆசா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஆசா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், பரவாயில்ல அப்படின்னா கட் பண்ணிக்காங்க. நான் மார்க் பண்ணதுக்கு ஆசா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சைக்கிளில் அந்த வீலை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அந்த வீலை வந்து சைக்கிளை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட கயிறு இருந்துச்சுன்னா கயிறு எடுத்துக்காங்க, கட்டுக்கம்பி இருந்துச்சுன்னா கட்டுக்கம்பி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த கயிறு தான் இருக்குது, அதனால் கயிறு யூஸ் பண்ணி வீல் ஃபுல்லாக கட்டிக்கிறேன். அந்த வீல் இப்போ நம்ம ஒரு வீல் வச்சு மேலே பிளாக் கலரில் அந்த வீல் நவராத அளவுக்கு கீழே இருக்க கம்பிலெல்லாம் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமானது இதுக்கு தேவைப்படுறது வந்து என்னதுன்னா அம்மா ஃபேன். நான் அம்மா ஃபேன் மட்டும் தான் நீங்கள் எடுங்கன்னு சொல்ல, உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஃபேனில் இருக்க ரெக்கை இதெல்லாம் கழட்டிக்கிட்ட முன்னாடி இருக்கிற கவரெல்லாம் இப்போ வந்து ஃபேனை மட்டும் உள்ளே இருக்க மோட்ரு அப்படியே உள்ளே இருக்க கெப்பாசிட்டரோட கழட்டிக்கலாம். ஃபேனை நம்மளுக்கு தேவையில்ல, உள்ளே இருக்க மோட்டர் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ உள்ளே இருக்க மோட்டரில் இருக்க கெப்பாசிட்டர் எல்லாமே அப்படியே 3 ஸ்டெப்பு சுவிட்செல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கழட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைப்படுனா, அம்மா கிரைண்டருக்குள்ளே இருக்க இந்த புள்ளி ஒன்று இருக்கும். அம்மா கிரைண்டரில் இந்த புள்ளி ஒன்று இருக்கும், இந்த புள்ளியும் எடுத்துக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த புள்ளி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புள்ளி அம்மா கிரைண்டரில் தான் இருக்கும். அந்த புள்ளி எடுத்துக்காங்க. புள்ளி எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி ஃபேனை நம்ம வந்து இந்த இடத்துல சைக்கிளை வச்சு வெல்டிங் அடிக்கணும். ஃபேனில் இருக்க மோட்டர் அப்படியே வச்சு அதில் நடுவில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியை எடுத்து வச்சு வெல்டிங் அடிச்சுக்காங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் இந்த வெல்டிங் அடிக்காதீங்க, பெரியவங்களும் யூஸ் பண்ணி இது ஜஸ்ட் அவேர்னஸ்க்காக தான் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. இப்போ வந்து நான் வெல்டிங் அடிச்சுக்கிறேன். வெல்டிங் அடித்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ஆங்கிள் பார்த்துட்டு வெல்டிங் அடிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆங்கிள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெல்டிங் அடிச்சுக்காங்க. வெல்டிங் அடித்ததுக்கப்புறம் வெல்டிங் அடித்தோடனே அதை தொட்டுறாதீங்க, ஏன்னா ஹீட்டாக இருக்கும், அவ்வளோ ஹீட் அதில் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீலுக்கும் மோட்டருக்கும் ஒரு கயிறு மாரி ஒரு பெல்ட் மாரி போட்டிருக்கேன். இந்த பெல்ட்டு கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் வந்து கயிறு யூஸ் பண்ணி ஒரு பெல்ட்டாக செஞ்சுக்கிட்டேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா மோட்டர் சும்மா சரி ஸ்பீடாக போகுது, ஏன்னா நான் அந்த ரெகுலேட்டரில் ஃபஸ்ட்டு சுவிட்சில் வச்சுருக்கேன். நீங்கள் 3 சுவிட்ச் இருக்கும் ஃபேனில், அதை வச்சுக்காங்க. அல்லூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு போய் மிஸ்டர் தமிழ் சிட்டி யூடியூப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுக்குறாங்கன்னா, உளையரசி ட்ரேடர்ஸ். உங்கள் பழைய சைக்கிள் பழைய பைக்கு எலக்ட்ரிஃபையாக மாற்றி தராங்க வித் கன்வர்ஷன் கிட்டோட. அந்த ஆஃபர் எப்படி கிளைம் பண்ணுறதுனா, நீங்கள் மிஸ்டர் தமிழ் சிட்டியோட சப்ஸ்கிரைப் சொன்னீங்கன்னா கஸ்டம் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா ஆன்லைன் மூலிமா பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும், மோட்டர்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது, எவ்வளோ லோடு இழுக்கும் அப்படின்னுலாம் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், மேலே டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோவை பார்க்கணும் எப்படி இருக்குது மோட்டர் அப்படின்னு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க. அது மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஸ்டர் தமிழ் சிட்டியோட சப்ஸ்கிரைப் சொன்னீங்கன்னா கஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க யூபிஎஸ் ஆனில் தான் இருக்குது. நிறைய பேர் அந்த அம்மா கிரைண்டர் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பின்னாடியெல்லாம் ஒயர் தெரியுதுன்னு. இப்போ பாருங்கள் யூபிஎஸ்லேயே தான் ஃபேன் ஓடிட்டுருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எங்கேயுமே சைக்கிளை சுற்றி எங்கேயுமே ஒயரே இல்லை, யூபிஎஸ்சில் தான் ஓடிட்டுருக்குது, பார்த்துக்கோங்க. பாருங்கள் பின்னாடி தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், எந்த ஒயரும் இல்லை சைக்கிளில். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு இதை ஓட்ட போகிறோம், ஏன்னா நான் அவர் தான் வீடியோ எடுக்கணும், அதனால் என் ஃப்ரெண்டு இதை ஓட்ட போகிறோம். பாருங்கள் யூபிஎஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பரத் அவர்கள் நம்ம சைக்கிள் ஓட்ட போகிறாரு. நிறைய பேர் பரத் அவர்கள்னு இருந்தீங்க. இங்கே பாருங்கள் சைக்கிள் நம்ம சூப்பராக போயிட்டுருக்குது. பரத் அவர்கள் வந்து ஏறி உட்காந்துறாரு.
பாருங்கள் ஒயர்லாம் எந்த சைக்கிளில் எங்கேயுமே ஒயர்லாம் கிடையாது. அவன் ஏறி உட்காரான், சைக்கிள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாரத் அவர்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறாரு. சூப்பராக இருக்குது. பேட்டரி சைக்கிள் மெதிக்காமே போகுது, அது இறக்கத்தில் செம்ம ஸ்பீடாக போகுது. இதை வாங்கி யூஸ் பண்ணி அஸ்வின் அவர்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. யூபிஎஸ் பாருங்க, என் ஃப்ரெண்ட் ஆன் பண்ணுறான், ஆன் பண்ணிட்டான். பாருங்கள் ஒயர் எதுவுமே கொடுக்கல. நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்ரி நல்லா தான் ஓடுது. முக்கியமாக சில்ட்ரன்ஸ் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஷாக் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா பெரியவங்களோட உதவி வச்சு எடுத்துக்கோங்க. பேசாமல் நீங்கள் இந்த சைக்கிள் சின்னவங்களாம் உட்காந்து இப்படி தள்ளிட்டு போயிடாதீங்க. முக்கியமாக பல்புக்கு இது உடஞ்சிருச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. ஹலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ் சிட்டி சேனல். இவங்க நம்ம மொட்டை வெயில் உட்காந்துட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க. இவங்க தான் வெயில் எடுக்க சொன்னாங்க. இங்கே தான் நம்ம மோட்டருக்கு நம்ம அம்மா ஃபேனை வச்சு மோட்டர் செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு டார்கெட்டாக நெக்ஸ்ட் அம்மா மிக்ஸி வச்சு செய்ய போகிறோம். இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 10,000 லைக் வைக்கிறோம். 10,000 லைக் மட்டும் வந்துச்சுன்னா இதை வச்சு நெக்ஸ்ட் அம்மா மிக்ஸியை வச்சு எலக்ட்ரிக் சைக்கிள் செய்ய போகிறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.